அனைவருக்கும் வணக்கம். எப்பேற்பட்ட துன்பங்கள் நம்மளை நெருங்கினாலும் நம்ம கடவுளை தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டோம். அந்த நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். நாம் எப்பயுமே காலையில் எந்திரிச்சு கோவிலுக்கு போவோம் எல்லாருமே. அதாவது கோவிலுக்கு போகிறவங்கள மட்டும் நான் சொல்கிறேன். அப்படி போகிறவங்க நம்மளுக்கு இப்போ எனக்கு கஷ்டம், நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா, நீங்கள் அதிகாலையில் இந்த தரிசனத்தை போய் பாருங்கள். கடவுள் உண்மையில் நம்மளுக்கு அருள் புரிவார் அப்படின்னு நம்புகிறேன். காலையில் நீங்கள் எந்திரிப்பீங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருக்கா, அங்கே போங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே ஐயர் அப்போ தான் வருவார் இல்லையா, பூஜை செய்வதற்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வர்றப்ப அவங்க கோவில் திறந்து திரையை விளக்கணும்னா ஒரு தரிசனம் நம்ம கடவுளை பார்ப்போம் இல்லையா, கடவுளை நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த தரிசனம் ரொம்பவே சக்தி வாய்ந்த தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த தரிசனம் நம்மளுக்கு பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம அதிகாலையில் அந்த கடவுளை நம்ம காண்ற தரிசனம் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் பக்கத்துலேயே அம்மன் கோவில் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம காலையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, கோவிலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஐயர் போய் இந்த நடையெல்லாம் திறந்துட்டு கடவுளை திருப்பி பூஜை பண்ண ஆரம்பிப்பார். அப்போ போய் நீங்கள் அந்த பூஜையை பாருங்கள். அதாவது முந்தின நாள் உள்ள அலங்காரத்தோடு அந்த கடவுளை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, முந்தின நாள் ஐயர் என்ன செய்வார் அப்படின்னா, அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு நடைய சாத்திட்டு போயிடுவார். அவர் போனதுக்கப்புறமா தேவதைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கடவுளை பூஜை பண்ணுவாங்களாம். அந்த தேவதைகள் பூஜை பண்ணி அவங்க போனதுக்கப்புறம் நாம் அதிகாலையில் கடவுளை முந்தின நாள் உள்ள, அதாவது முந்தைய நாள் உள்ள அலங்காரத்தோடு அந்த கடவுளை நம்ம பார்க்க போகல, அவர் நம்மளை பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு தரிசனம் காண கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருனாலும் இதை செய்ய முடியாது, அப்படித்தானே. அங்கே பூஜை பண்ணக்கூடிய அந்த ஐயர் மட்டும்தான் போவாங்க. எல்லோரும் நம்ம போக முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பக்கத்தில் உள்ள கோவிலில் நீங்கள் காலையிலே எந்திரிச்சு குளித்து முடித்து விட்டு நீங்கள் எந்த கோயில் போகணும் அந்த கோயில் போகணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கோவில்லையே நீங்கள் போய் காலையில் குளிச்சுட்டு ஐயர் வரும்போதே போய் அந்த தரிசனத்தை காணுங்க. உண்மையிலே ரொம்ப 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 உங்களுக்கு பயனை அளிக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.